க்ரூஸ் ஷிப் ட்ராவலில் வந்து நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற இடம் வந்து காசிமல். க்ரூஸ் ஷிப் மூலியமா வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணலாம், நிறைய அட்ராக்ஷன்ஸ் வந்து பிளேசஸ்லாம் நம்ம போகலாம். அதை வந்து ப்ரைவேட் பீச்சஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடமே ரொம்ப நல்லா இருக்கும், பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நாங்கள் அந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணனால இந்த தடவை நாங்களே வந்து பீச்சஸ்லாம் வந்து போனோம். ஸோ நம்ம வந்து அந்த வேன் டிரைவர்ஸ் அவங்க அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட பேரம் பேசி நம்ம அந்த மாதிரி எல்லாம் போகலாம். சேஃபான இடம் தான் அதுவுமே. ஸோ அந்த மாதிரி நாங்கள் 8 பேர் போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக தெரிஞ்சது. அவங்களோட பீச் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ப்ரைவேட்டான ஏரியா தான். அங்கே வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க, ஸ்பா மாதிரிலாம் கூட இங்கேயுமே வச்சுருந்தாங்க. இங்கே இருக்கிற ஷாப்பில் இருக்கிற இந்த திங்ஸோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக தெரிஞ்சது. மற்றபடி அந்த பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்னார்க்லிங் பண்ணுறதுக்கு அந்த டியூப்மே அவங்க கொடுப்பாங்க. ஸோ பசங்க ஹஸ்பண்ட் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ரிலாக்ஸ்டாக. வியூமே சூப்பராக இருந்துச்சு. அந்த பீச்சோட சாண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரியான இடங்கள் தானே நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து எங்களுக்குமே வந்து ரீசனபிளாக தெரிஞ்சுது. அதே மாதிரி ஃபுட்டுமே நம்ம அங்கேயே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ஒரு 3 to 4 hours வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்களை வந்து எந்த வேன் விட்டுச்சோ அந்த வேன் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் எங்களுக்கு டைம் இருந்தனால ஷிப் நிற்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஷாப்பிங்கும் பண்ணலான்னு சொல்லி அங்கே போயிருந்தோம். ஷிப் எங்கே நிறுத்துறாங்களோ அதுக்கு பக்கத்தில் நிறைய ஷாப்பிங் சென்டர் வந்து இருக்கும், பட் அதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம அந்த ஊருக்குள்ளே வந்து நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா லாங்குவேஜ் தான் பிரச்சனை. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து கால்குலேட்டர் எடுத்து நம்பரை போட்டு காட்டி எனக்கு ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு அந்த கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஷிப்புக்கு வந்து ரிட்டர்ன் ஆனோம்.